நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற விஷயம் நிறையவே இருக்குது. அதுலேயும் நம்ம கிச்சன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியாதது இன்னொன்று என்னென்னா கொலுசுங்க. நம்ம புதுசாக வாங்கினாலும் அது 1 மாதம் 2 மாதம் தாங்க, அதுக்கப்புறம் கருத்துரும். என்ன தான் நம்ம போட்டு கழுவினாலும் அந்த கலர் வராது. ஆனால் நான் ஒரு ஐடியா இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த ஐடியாவை நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியானதும் கூட தான். இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேண்டியது உள்ள நிறைய அது இது வாங்கணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக பழைய கொலுசு ஒரே நிமிஷத்தில் புது கொலுசு மாதிரி கொண்டு வரலாம். எப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க கொலுசு க்ளீன் பண்ண போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஆன் பண்ணிக்கிட்டு இதில் நான் இப்போது இந்த 2 கொலுசையும் போட போகிறேன். இது பாப்பாவோட கொலுசு. பாருங்கள், ரொம்பவே கருப்பாக இருக்குது. இதை திருகணையை கலட்டிட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப கருப்பாக இருக்குது, அழுக்கு நல்லாவே தெரியுது. இனி இது கழுவுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதோட இது என்னோடது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதெல்லாம் இனி இருக்கட்டும். இதை நான் இந்த சுடு தண்ணியில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரை லெமன் எடுத்திருக்கேன். அதை 2 கட் பண்ணி நான் அப்படியே அதுக்குள்ளே போட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நான் பிளேட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷமாவது இது நல்லா இருந்து கொதிக்கட்டும். இது இப்போது 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இனியும் நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். இனி கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு பாலிஷ் ஆகிருக்கு. இனியும் நல்லா வேகட்டும். இது கூட நான் இப்போது 1 ஸ்பூன் வாஷிங் சோடாவும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். லெமன்லேயே நல்லா போயிடும். இனியும் கொஞ்சம் நல்லா போகணுன்னா கொஞ்சம் வாஷிங் சோடா போடும்போது நல்லா போயிடும். இது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அந்த கலரு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதில் நல்லாவே போயிருக்கு. இதை இனி என்ன பண்ணுறேன்னா, இப்போது இதிலிருந்து அழுக்கு எல்லாமே இந்த லெமனில் வந்திருக்கு. பார்த்தீங்களா, லெமன் ஃபுல்லாகவே நல்லா கருப்பாக இருக்கிறது. பார்த்தீங்களா, நல்லா தெரியுது. இது கூட நான் கொஞ்சம் வாஷிங் சோடா எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, அந்த வாஷிங் சோடா எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த வாஷிங் சோடாவை தொட்டு லைட்டாக தேய்க்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். சூடாக இருக்குது. லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுது. பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், ரொம்ப நேரமும் தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு தேய்ச்சாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். ஓகே, இது ஃபுல்லாகவே நான் இனி தேய்ச்சிட்டு வரேன். பாருங்கள், இந்த இடத்துல பின்னாடி தேய்க்கிறேன். பாருங்கள், நல்லா போகுது. இப்போ இந்த தேய்ச்ச இடம் இது தேய்க்காமல் இருந்த இடம். இது லைட்டாக சும்மா தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த இடத்துக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. பார்த்தீங்களா, இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. அவ்வளோதாங்க. நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கலை. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இதை வச்சு இப்படி தேய்க்கிறேன், அவ்வளோதான்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் போகுதுன்னு. அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே நல்லாவே போகுது. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. பார்த்திங்களா, அப்படியே நல்லா தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நல்லா போய்கிட்டே இருக்குது. இப்போது இது பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தது உங்களுக்கு சைடில் வீடியோ வரும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீனாக போயிருக்கு. இது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை. பாருங்கள், தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பேக் சைடுமே நல்லா இருக்குது, நல்லா புதுசு மாதிரியே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.